அப்ப இந்த பாஜக அரசுக்கு நண்பனா பார்க்கப்பட்ட சோனம் வாங்சுக் இப்ப தன்னோட மக்களுக்காக நின்று போராடும் போது எதிரியா பார்க்கப்படுறாரு, தேச துரோகியா பார்க்கப்படுறாரு. காந்தி வழியில, அகிம்சை வழியில போராட்டம் நடத்தக்கூடிய ஒருத்தருக்கு தேச துரோகி பட்டத்தை வழங்கியிருக்காங்க. பொதுவாகவே காந்திய தேச துரோகியாகவும் காந்தியை கொலை செய்த கோட்சேவை கடவுளாகவும் பார்க்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து வேற எதையுமே நம்மளால எதிர்பார்க்க முடியாது. உண்மை கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 2020ஆம் ஆண்டு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த அந்த எல்லை பதட்டத்துல சீனாவுக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இன்னைக்கு சீனாவினுடைய ஏஜென்ட் அப்படின்னு அந்த அரசாங்கம் முத்திரை குத்திருக்கு. கல்வியாளர், விஞ்ஞானி, சமூக செயற்பாட்டாளர், காலநிலை செயல்பாட்டாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் சோனம் வாங்சுக். இவர் இன்னைக்கு லடாக் வன்முறையை காரணம் காட்டி தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு இவரோட வீட்டுக்கு காவல்துறை போயிருக்காங்க. எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவுமே இல்லாம இவரை கைது செய்து இவருடைய மொபைல் போன்ல இருந்து இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கைது செய்த கையோட இவர் விமான நிலையத்துக்கு அழைத்து போய் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. அவரை விமான நிலையத்துக்கு அழைத்து போனதற்கு பிறகு அவர் எங்க இருக்காரு, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு, அவரோட நிலைமை எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு எதுவுமே எனக்கு சொல்லப்படலை அப்படின்னு அவருடைய மனைவியும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த சோனம் வாங்சுக் யாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி லடாக்ல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இவரை கைது பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். லடாக் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமா அமைதியான முறையில போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, அட்டவணை 6 கீழே லடாக்கை சேர்த்து லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது இல்லாததுனால அவங்களுடைய இயற்கை வளங்கள்ல இருந்து சுற்றுச்சூழல், அவங்களுடைய கலாச்சாரம், படிப்பு, வேலை வாய்ப்பு இப்படின்னு எல்லா விஷயமுமே அச்சுறுத்தல இருக்கிறதா அந்த மக்கள் சொல்றாங்க. 2020ல அந்த மக்கள் முதல் முறையா போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அமித்ஷாவினுடைய வாக்குறுதியின் காரணமாக அந்த போராட்டமும் நிறுத்தப்படுது. மீண்டும் 2021, 22 அப்படின்னு பல கட்ட போராட்டங்களை அவங்க நடத்துறாங்க. ஆனா அந்த போராட்டங்கள் எதையுமே அரசாங்கம் கண்டுக்கல. அதற்கு பிறகுதான் 2023ஆவது ஆண்டுல சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்துல தலையிட்டு வழிநடத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் காந்தியின் வழியை பின்பற்றக்கூடிய ஒரு அகிம்சைவாதி. அகிம்சை முறையில தான் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வன்முறையை ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது 2023ல இருந்து பல இடங்கள்ல அவர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. 10 நாள், 15 நாள் அப்படின்னு பல நேரங்கள்ல உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லிக்கு 1000 கிலோமீட்டர் நடந்தே போய் நடைப்பயணமும் நடத்தியிருக்காரு. இப்படி பல கட்ட போராட்டங்களை அவரும் நடத்தினாரு. அதற்கு பிறகுதான் இறுதியா இந்த 2025 செப்டம்பர் 10ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காரு. காரணம் அதே கோரிக்கையை முன்வைத்துதான். ஆனா இத்தனை ஆண்டுகளா அகிம்சை வழியில நடந்த இந்த போராட்டம் இப்ப ஏன் வன்முறையா மாறுச்சு அப்படின்னா, லடாக்ல வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 26.5% இளைஞர்கள் அங்கே வேலை இல்லாம இருந்திருக்காங்க. இது இந்தியாவோட மொத்த வேலை வாய்ப்பின்மையை விட 2 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. ஆனா அந்த போராட்டத்தை அரசாங்கம் கொஞ்சம் கூட கண்டுக்கல. பல ஊடகங்கள் அந்த போராட்டத்துக்கு வரக்கூட கிடையாது. ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு வந்து அந்த போராட்டத்தையும் கவர் பண்ணாங்க. இதனால இளைஞர்களுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த போராட்டத்துல பங்கேற்ற 2 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. அதற்கும் அரசாங்கம் எந்த ஒரு தலையீடும் எடுக்கல, எந்த ஒரு அறிவிப்பும் விடல, அறிக்கையும் கொடுக்கல, கண்டுக்க கூட கிடையாது. இதன் காரணமா தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கோபம் அதிகமாகி அது வன்முறையா மாறுது. பல இடங்கள்ல வன்முறை வெடிக்க ஆரம்பிக்குது. ராணுவத்தினரும் காவல்துறையினரும் அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக நடத்தின துப்பாக்கி சுட்டுல கிட்டத்தட்ட 4 பேர் உயிரிழந்து போறாங்க. அதுல கார்கில் போர்ல பங்கேற்ற ராணுவ வீரரும் அடங்குவாரு. அது மட்டும் இல்லாம 80க்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அந்த சூழ்நிலையில தான் எப்பவுமே வன்முறை ஆதரிக்காத சோனம் வாங்சுக்கும் வன்முறையை கண்டிச்சு தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தையும் கைவிட்டாரு. ஆனா உண்மையாகவே பாஜக சொன்னது மாதிரி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த இடத்துல சோனம் வாங்சுக்க பலிகாடாவா பயன்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவரு வெறும் ஒரு சமூக செயல்பாட்டாளர் மட்டும் கிடையாது. இவர் இந்தியாவுக்காகவும் இந்திய இராணுவத்துக்காகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. பல இடங்கள்ல இந்தியாவை பெருமைப்பட வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா பல நாடுகள்ல போய் வேலை செஞ்சு இந்நேரம் கோடி கோடியா சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா தன்னோட மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் இங்க இருக்காரு. உண்மையாகவே இந்த சோனம் வாங்சுக் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாஜக அரசாங்கம் இவர் மேல இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் சீனாவினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க.
இங்க எப்பவுமே இந்த அரசாங்கம் செய்யறதுக்கு அடாவடித்தனங்களுக்கும் அராஜகங்களுக்கும் எதிராக யாராவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய 2 முக்கியமான பட்டங்கள் என்ன அப்படின்னா, ஒன்னு பாகிஸ்தான் ஏஜென்ட், இன்னொன்னு சைனா ஏஜென்ட். உண்மை கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 2020ஆம் ஆண்டு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த அந்த எல்லை பதட்டத்துல சீனாவுக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இன்னைக்கு சீனாவினுடைய ஏஜென்ட் அப்படின்னு அந்த அரசாங்கம் முத்திரை குத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம 1988ஆவது ஆண்டுல ஸ்டூடெண்ட் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. அதுல 1996ஆவது ஆண்டு வரைக்கும் 65% தோல்வியடையக்கூடிய மாணவர்களுடைய அந்த எண்ணிக்கை இருந்துச்சு. ஆனா 2024ஆவது ஆண்டுல அதை 25%-ஆ குறைச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஹீரோ அப்படிங்கிற தமிழ் படத்துல அர்ஜுன் ஒரு பள்ளி வச்சு நடத்துவாரு. அந்த பள்ளியில ஸ்கூல்ல ஃபெயிலான மாணவர்களையா தேடி தேடி சேர்ப்பாங்க. அவங்களுக்கு கல்வி ரீதியான பாடங்களும் நடத்தப்படும், பிராக்டிக்கல் ரீதியான பாடங்களும் நடத்தப்படும். அந்த குழந்தைகளினுடைய அந்த கற்றல் திறனும் அதிகரிக்கும், அவங்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் போன்ற அறிவியல் திறனையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அந்த பாடத்திட்டங்கள் அமைஞ்சிருக்கும். அப்படி ஒரு பள்ளியை தான் சோனம் வாங்சுக்கும் நிறுவி நடத்திக்கிட்டு இருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பல சாதனைகளை செஞ்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு இப்ப பாஜக அரசு தடை விதிச்சிருக்கு. காரணம், சோனம் வாங்சுக்க ஒண்ணு இல்லாம பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தி ஒரு கூடாரம் ஒன்ன கண்டுபிடிச்சாரு. வெளியில எவ்வளவு டிகிரி கம்மியா இருந்தாலும் அந்த கூடாரத்துக்குள்ள 15 டிகிரி இருக்கிற மாதிரியாகவும் அவருக்கு வடிவமைச்சாரு. அந்த நேரத்துல ராணுவ வீரர்களால பலராலையும் பாராட்டப்பட்டவர் தான் இந்த சோனம் வாங்சுக். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக செயற்கை முறையில பனிக்கட்டிகளை உருவாக்கி அதை உருக வச்சு அதன் மூலியமா தண்ணி கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் பிரிவு 370 நீக்கினப்ப கூட மோடிக்கு பாராட்டுகளை தெரிவிச்சு நன்றியை தெரிவிச்சாரு. அப்ப இந்த பாஜக அரசுக்கு நண்பனா பார்க்கப்பட்ட சோனம் வாங்சுக் இப்ப தன்னோட மக்களுக்காக நின்று போராடும் போது எதிரியா பார்க்கப்படுறாரு, தேச துரோகியா பார்க்கப்படுறாரு. இந்த தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது சாதாரண வழக்கு இல்ல. அரசாங்கத்தால ஒருவர் தேசத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடியவரா இருக்காரு அப்படின்னு முத்திரை கொடுத்தப்பட்டா அவர் 1 வருடம் வரைக்கும் சிறையில இருக்கலாம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படிங்கிறது தேவையே கிடையாது. சில இடங்கள்ல அவருக்கான அந்த சட்ட உதவிகளும் மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இவ்வளவு தூரம் இந்தியாவுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் சேவை செய்த ஒருத்தருக்கு இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு தேச துரோகி அப்படிங்கிறது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காந்தி வழியில அகிம்சை வழியில போராட்டம் நடத்தக்கூடிய ஒருத்தருக்கு தேச துரோகி பட்டத்தை வழங்கியிருக்காங்க. பொதுவாகவே காந்திய தேச துரோகியாகவும் காந்தியை கொலை செய்த கோட்சேவை கடவுளாகவும் பார்க்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து வேற எதையுமே நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம்தான். தன்னோட சர்வாதிகார போக்க காட்டக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்பணும். உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு சோனம் வாங்சுக்கு தேவையான நீதியையும் நியாயத்தையும் வாங்கி தரணும்.